அதாவது எந்த வஸ்துவும் ரசூலுல்லாவுடைய அந்தஸ்துக்கு துனியாவில் நிகரே கிடையாது. சூஃபியாக்கள், இறை நேசர்கள் அழகாக சொல்லிவிட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இல்லை. அல்லாஹ்வுக்கு அடுத்து ஒரு அந்தஸ்து இருக்குமே ஆனால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உரியது என்று சொல்லிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலமும் அவர்கள் அல்லாஹ் கிடையாது. அவர்கள் அல்லாஹ்வின் தூதர். அவர்கள் யார்? அல்லாஹ்வின் தூதர். பெருமானாரை நீங்கள் அல்லாஹ் என்று சொல்லிவிடாதீர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய நபி என்று சொல்லுங்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிகர் உலகில் வேறு எந்த நபியுமே கிடையாது. என்ன நண்பர்களே, ரசூலுல்லாவுக்கு நிகர் வேறு எந்த நபியுமே கிடையாது. அப்படி என்றால் நாம் எப்படி அவர்களுக்கு நிகராக ஆக முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுல் அம்பியா, 1,00,000 சொச்ச நபிக்கும் தலைவர் முகமது ரசூலுல்லாஹ். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் நண்பர்களே? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை வந்த 1,00,000 சொச்ச நபிக்கு தலைவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற நபிமார்களே ரசூலுல்லாவுக்கு நிகர் இல்லை என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு நாம் எப்படி நிகராகுவோம்? அல்லது அவர்கள் எப்படி நம்மை போன்றவர்களாக ஆகுவார்கள்? ஒரு காலமும் கிடையாது நண்பர்கள். அவர்களுடைய அந்தஸ்துக்கு இப்ராஹிம் நபி கிடையாது. அவர்களுடைய அந்தஸ்துக்கு நூஹ் நபி கிடையாது. அவர்களுடைய அந்தஸ்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த நபியும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்துக்கு 1,00,000 சொச்ச நபியும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நபிமார்களுக்கு எல்லாம் தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன், நாமும் ரசூலுல்லாவும் எப்படி அன்பர்களை சமமானவர்களாக ஆக முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் மிக உயர்ந்த படைப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு படைப்பு இருக்கிறது அன்பர்களே, அவ்வளவு படைப்பை விடவும் உயர்வானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார்கள், தாமத் தஅத்துஹுன் நஸாரா ஃபீ நபியிஹிம். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தங்களுடைய நபியை சொன்னதை போன்று நீங்கள் உங்கள் நபியை சொல்லிவிடாதீர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்து ஈசா நபியை அல்லாஹ்வுடைய புள்ளன்னு சொல்லிட்டாங்க. புஸ்ரி இமாம் சொல்லி காட்டுறாங்க புர்தா ஷரீஃப்ல, தஅமத் தஅத்துஹுன் நஸாரா ஃபீ நபியிஹிம். தங்களுடைய நபியுடைய விஷயத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களுடைய உம்மத்து சொன்னதை போல் நீங்கள் ரசூலுல்லாவை சொல்லிவிடாதீர்கள். வஹக்கும் மாஷியத, மற்ற எதை கொண்டு வேண்டுமானாலும் பெருமானாரை புகழ்ந்து கொள்ளுங்கள், அது மிகவும் கம்மிதான் என்பதாக இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். ரசூலுல்லாவை அல்லாஹ் என்றும் அல்லாஹ்வுடைய பிள்ளை என்றும் சொல்லிவிடாதீர்கள். பெருமானார் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். படைப்புகளில் மிக சிறந்த படைப்பு அவர்கள், மிக உயர்ந்த படைப்பு அவர்கள். நபிக்கு நிகர் துனியாவில் எந்த படைப்புமே கிடையாது. அன்பர்களே, நாம் முதலில் நம்ம ரசூலுல்லாவுடைய உயர்வை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் எவ்வளவு உயர்ந்த